கருப்பு பணத்தை ஒழிக்கும் விதத்தில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன். அவரோடு உரையாடுகிறார் செய்தியாளர் மிருணாளினி. இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு இது மட்டும்தான் ஒரு முயற்சியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கருப்பு பணம்ங்கிறது கணக்கில் வராத வருவாய், அதுதான் கருப்பு பணம். இப்பொழுது இந்திய பொருளாதாரத்தில் சில கருப்பு பணம் இருக்கிறது. அதைத்தான் குறைக்க முயற்சிக்கிறதை ஒழிய புதுசாக கருப்பு பணம் உண்டாக்குவதை இந்த முயற்சி தடுக்கவில்லை. இப்பொழுது இருக்கும் ஸ்டாக் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் குறைக்கிறதை ஒழிய புதிதாக ஜெனரேட் பண்ணக்கூடிய கருப்பு பணத்தை அது தடுக்கவில்லை. அதனால் கருப்பு பணத்தை மறுபடியும் ஜெனரேட் பண்ணாமல் இருக்க வேண்டுமானால் மற்ற முயற்சிகளும் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் சாமானிய மக்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய வகையில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு வழிமுறையை மேற்கொள்வது சரிதானா? இந்த மாதிரி முயற்சி திடீரென்று தான் இருக்க முடியும். இதை முன்னாலேயே குறிப்பிட்டோ அல்லது எல்லோரும் தெரிந்த பிறகு செய்வதோ என்பது முடியாத காரியம். அப்படி செய்தால் ஒன்றுமே அதனால் பலன் கிடைக்காது. அதனால் இதை திடீரென்று செய்வது தான், ஒரு ஷாக் கொடுப்பது தான் இந்த முயற்சியோட நோக்கம். அதனால் அதை பற்றி குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது மக்களுக்கு வேண்டிய கேஷ் சீக்கிரம் தரப்பட வேண்டும். அதற்காக சில முயற்சிகளை அவர் எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ரிசர்வ் வங்கியும் கவர்மெண்ட்டும் மற்ற வங்கிகளும் ஒன்று சேர்ந்து எவ்வளவு சீக்கிரத்தில் மக்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும்.